அந்த எண்ணங்களுக்கு என்ன எவ்வளவு பவர் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படி காட்டுறதுக்காக தான் இந்த தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தை கொஞ்சம் வரைஞ்சு வச்சிருந்தேன். அது வந்து மேல வந்து டாப்ல வந்து இப்படி ஒரு கல்லு இருக்கும் மேல. அந்த கலசத்துக்கு கீழ அந்த ரவுண்டா ஒரு கல்லு இருக்கும். அது வந்து 80 டன் எடை கொண்ட அந்த கல்லு. எப்படி மேல தூக்கிட்டு போனாங்க? இன்னுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அத கண்டுபிடிக்கல. ஒரு அனுமானத்துல சொல்றாங்க. அது வந்து 216 அடி உயரம் கொண்ட கோபுரம் அது. ஒரு 7 பனைமரம் ஹைட்டுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த கோபுரம். அது வந்து கட்டுறதுக்கு கல்லு இவ்வளவு வேணும். அது சுத்தி எத்தனை கல்லு வேணும். மண்டபத்துக்கு இத்தனைத்துக்கும் கல்லு வேணும். ஆனா தஞ்சாவூர் வந்து சாதாரண அந்த விவசாய பூமி, செம்மண் நிலம் தான். அதுல எந்த கல்லுமே கிடையாது. அந்த கல்ல கொண்டு வரக்கே புதுக்கோட்டையில இருந்து கொண்டு வந்தாங்க. 60, 70 கிலோமீட்டர் அந்த காலத்துல. 16,000 டன் கல்லு கொண்டு வந்திருக்காங்க. எந்த வசதியும் கிடையாது போக்குவரத்து. அப்பெல்லாம் என்ன மாட்டு வண்டி, யானை, குதிரை இதுதானே இருந்துட்டு இருந்தது. அந்த குதிரையை வச்சு இழுத்துட்டு, யானையை வச்சு இழுத்துட்டு, யானையை வச்சுதான் அவ்வளவு கல்லும் கொஞ்சம் கொஞ்சமா யானை எவ்வளவு மெதுவா நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் கல்லை இழுத்துட்டு வரணும்னா எப்படி இருக்கும்? அதுவும் மனுஷங்களும். ராஜராஜ சோழன் வந்து இந்த மாதிரி நம்ம இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டணும், பெரிய அளவுல கோயில் கட்டணும்னு நினைச்சாரு. இந்த புத்தர் சிலையை பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மனிதருக்கே இவ்வளவு பெரிய சிலை வச்சிருக்கும் போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்மளெல்லாம் படைச்சவர் கடவுள். அவருக்கு எவ்வளவு பெரிய சிலை செஞ்சு நம்ம வணங்கணும். அவரோட ஆற்றல் எவ்வளவு பெருசு. அதுக்காக சிவன் சிவன் தான் நமக்கு கடவுள். ஒரே கடவுள் அவருதான். அவரைதான் அப்பா அல்ல ஜெகவா வேற வேற பேர்ல சொல்றாங்க. ஆனா அவர்தான் அப்பா. அவருக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்ப மதங்கள் தோன்றினதே 2700 வருஷத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் தேவதைகள் வாழும்போது பக்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுள் சொன்னபடிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. தங்க மாட மாளிகையில தான் வாழ்வாங்க. ஏன்னா இப்ப விநாசம் நடக்கும்போது அவ்வளவு தங்கமும் எல்லாம் கடல்லாம் கொண்டு வந்து பாரத நாட்டுல சேர்த்துரும். ஒரு வீடே கட்டலாம். மாளிகை பேலஸே கட்டலாம். அந்த அளவுக்கு தங்கம் சேர்ந்துரும். ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கட்டலாம். உலகத்துல உள்ள அத்தனை தங்கமும் அடிச்சு கொண்டு வந்து சேர்க்கும் போது அதையே கல்லா யூஸ் பண்ணி செங்கல் மாதிரி அந்த தங்கத்தை வச்சே கட்டுவாங்க மாட மாளிகை. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. யாருக்குமே ஆசை இதெல்லாம் வராது. அந்த பற்று, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. தன் சொந்தக்காரங்களையும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. உடம்ப பார்க்க மாட்டாங்க. ஆத்மா இந்த உடம்புல இருந்து இயக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த உணர்வை கொண்டு வா அப்படிதான் கடவுள் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அந்த ஆசைப்பற்று எல்லாம் வரவே வராது. உடல் அந்த சரீரம் 150 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு கஷ்டம் இருக்காது. எல்லாமே வேண்டிய பொருள் எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதுன்னு ஒரு பொருளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே மிஞ்சி போயிருக்கும். எந்த இடத்துல வேணாலும் இங்க வீடு கட்டிக்கலாம். அங்க கிடக்குற தங்கமோ, வெள்ளியோ என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு கட்டிக்கலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. வேற உடல் அந்த 150 வயசு ஆகும்போது சரி நம்ம வேற சரீரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அந்த உடலை விட்டுட்டு இப்ப எந்த சரீரத்தை எடுக்க போறாங்களோ அந்த உடல் வந்து காட்சி மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆன்ம பலம் இருக்கும். அந்த உடல்ல போய் இந்த தாய்க்கு தான் நம்ம பிறக்க போறோம், அந்த கருவுக்கு தான் நம்ம போய் சேர போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப சந்தோஷமா இந்த உடலை விடுவாங்க. இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆன்மா வெளியில வந்துடும். உடம்புக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த அளவுக்கு ஆன்ம பலம் இருப்பாங்க. அதனாலதான் இப்ப கூட இந்துக்கள்லாம் அந்த சாவை வந்து மேளம் கொட்டி மேலதாளத்தோட கொண்டாடிட்டு வராங்க. ஒரு பாடி எடுத்துட்டு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வரும்போது ஆடி பாடிட்டு வருவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? எதுக்காக அப்படி கொண்டாடுறாங்க? அப்போ உள்ள பழக்கம், சொர்க்கத்துல உள்ள பழக்கம். அவங்க வந்து ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் அவங்க சாவுங்கிறது. இன்னொரு உடல் எடுக்க போறோம், அடுத்தது நல்ல உடம்பு நமக்கு கிடைக்க போகுது, புது உடல், சிறு குழந்தையா பிறக்க போறோம். அப்போ ஒரு வீட்டுல குழந்தையா பிறந்தா எப்படி கொண்டாடுவாங்க இந்த வயசான உடம்புல இருக்கிறத விட? அந்த மாதிரி கொண்டாடிட்டு வர்றதுதான் இன்னுமே அந்த பழக்கம் நமக்கு இருக்குது. அப்போ நான் அந்த ராஜராஜ சோழன் கதைக்கு வரேன். அது வந்து கடவுளுக்கு அப்படி கோயில் கட்டணும் அப்படிங்கும்போது கடவுளுக்கு வந்து எந்த மனித உருவத்திலயும் இருக்க மாட்டார். மனித உருவத்துல இருந்தாலே அது வந்து தெய்வங்கள் தான், தேவதைகள் தான், வாழ்ந்தவர்கள் அர்த்தம். கடவுளுக்கு மனித உருவம் கிடையாது. அவரு ஒளிப்புள்ளியா தான் இருக்காரு. நம்மள மாதிரிதான் அவரும் ஒளிப்புள்ளி. நம்மளும் ஒளிப்புள்ளியா, உயிருங்கிறது ஒரு ஒளிப்புள்ளியா ரொம்ப பாயிண்ட் ஆஃப் லைட்ங்கிறது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். மைக்ராஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அந்த மாதிரி அந்த அளவு ஒளிப்புள்ளி நுட்பமானது. அதுதான் உயிர். அதுலதான் மனசு, புத்தி, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பல பிறவிகள் எடுக்க எடுக்க அந்த அந்த நடிப்பு நடிச்சுட்டே தான் இருக்கும். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அதேதான் நடிக்கும். இப்ப என்ன நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா 5000 வருஷத்துக்கு அப்புறமும் இதே வீடியோ தான் பாப்பீங்க. இதே மாதிரி இது ஒரு டிராமா மாதிரி. 5000 வருஷம் என்ன நடந்ததோ அதேதான் மறுபடியும் மறுபடியும் நடக்கும். பல கோடி தடவை இது நடந்துட்டே தான் இருக்கு. இன்ஃபினைட் டைம்ஸ் நடக்குது. அப்போ இந்த ராஜராஜ சோழன் இந்த மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு சிவலிங்கம் ரொம்ப சின்னதா ஒளிப்புள்ளியா எப்படி கட்டுறது? அதனாலதான் லிங்க ரூபம், விதை ரூபமா வச்சாங்க. விதை ரூபம் தான் இந்த லிங்கம் இப்படி இருக்கிற ஷேப்.
விதைனா மனித சிருஷ்டியின் விதையாவேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் விதை ரூபத்துலதான் அந்த லிங்கத்தை அப்படி வச்சிருப்பாங்க. கீழே வந்து பீடம் இருக்கும். அந்த லிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி அந்த தஞ்சாவூர்ல இருக்கிறது. அதோட பீடம் வந்து 18 அடி. எல்லாமே தமிழ் எழுத்து சம்பந்தப்பட்டதா இருக்கும். 216 அடி உயர கோபுரம்ங்கிறது தமிழ் எழுத்துக்கள். இது வந்து உயிர் எழுத்து வந்து 12. அதனால 12 அடி லிங்கம். பீடம் வந்து 18. மெய்யெழுத்து வந்து 18. அவர் தமிழ் மேலே அவ்வளவு பற்றா இருந்திருக்கிறாரு. ராஜராஜ சோழன் அவ்வளவு மேல அவ்வளவு தமிழ் மக்கள் நாட்டு மக்கள் மேலேயும் அவ்வளவு அன்பா இருந்திருக்கிறார். அதை மறக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆனா இன்னொரு மிராக்கிள் பாத்தீங்கன்னா உயிர்ங்கிறத அந்த முட்டை வடிவமா இருக்கிறது நம்ம ஆத்மா உயிர். அதுதான் 12 உயிர் எழுத்தால் நமக்கு இருக்கு. அந்த அளவுல அந்த 12 அடிக்கு அந்த லிங்கத்தை வச்சிருக்கிறார். கீழே உடம்பு பீடம்ங்கிறது 18 அடிக்கு வச்சிருக்கிறாரு. அது வந்து மெய்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. மெய்யெழுத்து உயிரெழுத்து இதெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. மெய்யுங்கிறது நம்ம உடம்பு, அது வந்து பொய் போகக்கூடியதான். ஆனா அது மெய்யின் பேர் வச்சிருக்கிறாங்க, அது உடம்பு. உயிருங்கிறது அந்த 12 எழுத்தா வச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் மெய். அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்து சேர்ந்தது. அதுதான் நம்ம ஜீவன்னா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ஆத்மா இந்த உடம்போட எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா உயிர் மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்ததுதான். ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்தாதான் நம்ம வாழ முடியும். அதனாலதான் இந்த உடம்பு கொடுத்துருக்கு. ஜீவாத்மாவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த 216 எல்லாம் சேர்ந்தா மொத்தம் 247 வரும். எல்லாம் சேர்ந்தா அந்த 247 அடி தூரம் தான் அந்த தஞ்சாவூர் லிங்கத்துக்கும் நந்தி இருக்குல்ல, நந்தி மண்டபம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள தூரம் அந்த 247 அடி. இது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணி அந்த காலத்துல கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த அவ்வளவு கல்லு எடுத்து அதை உடைச்சு அந்த உடைச்சு சும்மா அப்படியே கட்ட கட்டமா வைக்கல. அதுலயும் சிற்பம் தீட்டி அப்புறம் யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ, ஏன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும். ராஜா வந்து அப்போ தண்டோரா போட்டிருக்காரு. யார் யார் உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம கட்டுறோம் அப்படிங்கும்போது ஆளாளுக்கு பொருள் உதவி செய்யறவங்க பொண்ணும் பொருளாவும் கொடுத்திருக்காங்க. வசதி இருக்காங்க, வசதி இல்லாதவங்க நாங்க உடம்பால உழைக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை 1000 பேரு, அத்தனை 1000 யானை எல்லாம் சேர்ந்துதான் அந்த கல்லை எடுத்துட்டு வந்து கட்டி உடைச்சு சிற்பிகள் அத்தனை வேலை செய்யறவங்க அத்தனை பேரையும் நான் அதுல பொறிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அது மாதிரி பொறிச்சிருக்கிறாரு. அந்த ஃபுல்லா கல்வெட்டு தான். எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க, சும்மா கல்லு தூக்கி கொடுத்தவங்க பேரு எல்லாரும் பேரும் இருக்கும். ஒரு தடவை இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சீர் பண்ணாங்க. அது அடியில எல்லாத்தையும் உடைஞ்சு போனதெல்லாம் பண்ணும்போது கொத்தி எடுக்கும்போது பார்த்தா 8 அடி தூரத்துல இருக்க கூட கட்டங்கட்டமா அந்த முண்டுக்கல் இருந்திருக்கு. அந்த கல்லுல கூட அத்தனை பேர் இருக்குதான். ஏன்னா யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ மக்கள் பேரு அத்தனை பேரையும் அதுல பொறிச்சு வச்சிருக்காரு. அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேரோட பேரும் அதுல இருக்கும். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு மக்கள் நாயகனா இருந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் பிடிச்சவரா அவர் இருந்திருக்கிறாரு. யாரையும் பாரபட்சம் பார்க்கல. எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம கட்டணும். நான் கட்டினேன் அப்படின்னு அவர் அகங்காரத்துல கூட சொல்லல. எல்லாரும் சேர்ந்துதான் கட்டணும்னு அத்தனை பேரோட பேரும் அதுல பொறிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் அதை வச்சு எவ்வளவோ தொழிலாம் நடந்திருக்கு. கோயிலுக்கு வந்து மாடு கொடுத்தவங்க அது மூலமா பால் கறந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்புறம் அந்த அதுலயே நிறைய வியாபாரமும் நடந்திருக்கு. அப்புறம் பிற்காலத்துல வந்தவங்க எல்லாம் அந்த சிஸ்டமே ரொம்ப கஷ்டமான எந்த டெக்னாலஜி எந்த வசதி கலவை எதுவுமே இல்லாத நேரத்துல அத்தனை கல்லை கொண்டு வந்து செஞ்சு அடிக்கி இந்த இன்டர்லாக்கிங் மெத்தட் படி இப்படி ஒரு கல்லு இப்படி நடுவுல சொருகும் போது அது வந்து சிமெண்ட் கலவை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நின்னுக்கும். அந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி படி ஆகுது. எதுவுமே இல்லாம அவ்வளவு யோசிச்சு கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 7 தடவை நிலநடுக்கம் வந்திருக்கு. இத்தனை இந்த 1000 வருஷத்துல 1000 ஆயிடுச்சு, 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கோயில் கட்டி. 7 தடவை நிலநடுக்கம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒண்ணுமே ஆகல. காரணம் என்னன்னா அடியில பேஸ்மெண்ட் வந்து இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பார்த்திருப்பீங்க. அடியில இருந்து இப்படி ஹாஃப் சர்க்கிளா இருக்கும். அந்த சிரட்டை அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தேங்காயோட சிரட்டை அதை அடியில வச்சு அது நல்ல வெளுப்பா ஆக்கி பெயிண்ட் பண்ணி மேல அந்த பொம்மையை செஞ்சிருப்பாங்க. எப்படி ஆட்டினாலும் அது இப்படி இப்படி ஆடுமே தவிர சரியாது விழாது, விழவே விழாது. அது அப்படியேதான் இருக்கும். செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே நின்றும். அதே டெக்னிக்கல் அந்த மெத்தட்ல தான் கோயிலே கட்டியிருக்கிறாங்க. எப்படின்னா கீழே வந்து ஒரு 300 அடிக்கு மேல கீழே அவ்வளவு பெரிய ஹாஃப் சர்க்கிள்ல பள்ளம் தோண்டி அதுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மணல் கொண்டு வந்து அந்த மணல் கல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து பேஸ்மெண்டா போட்டு அதுக்கு மேலதான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க. 7 வருஷத்துல முடிச்சுட்டாங்க. 1003ல இருந்து 1010க்குள்ள 7 வருஷத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை முடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கல்லை மேல கொண்டு போனது எப்படி அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்கணும், அந்த 80 டன்ங்கிறதா ஒரு யானையோட வெயிட் 3-4 டன் தான் இருக்கும். 3000-4000 கிலோ தான். இது 80,000 கிலோ. ஒரே கல் மேல இந்த டாப்ல இருக்கிற இந்த ஒரு கல் கலசத்துக்கு கீழே இருக்கிற அந்த கல் எப்படி கொண்டு போயிருக்க முடியும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ரேம்ப் கட்டி
7 கிலோமீட்டருக்கு அடுத்த ஊர் வரைக்கும் வல்லம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் வரைக்கும் ரேம்ப் மாரி அந்த மலை மாதிரி ஒரு மண்மேடு உருவாக்கணும். அது மேல சக்கரத்துல கட்டி யானைய வச்சு இழுத்து கொண்டு வந்திருக்கலாம். அல்லது இந்த ஸ்பைரல் மாரி ரவுண்டா பாதை கட்டி மேல கொண்டு போயிருக்கலாம். இப்படின்னு ஒரு அனுமானத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது நடக்கிற காரியமா? 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்கன்னா, அப்ப அது கட்டுறதுக்கே எவ்வளவு வருஷம் இருக்கணும்? அப்படி ஆகலையே! அப்புறம் இப்ப கூட பாருங்க சென்னையில எல்லாம் பிரிட்ஜ் கட்டிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயின் ட்ராக் போட்டுட்டே இருக்காங்க. எத்தன வருஷமா அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. துபாய்ல அந்த புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பில்டிங். அதுவே 6½ வருஷம் கட்டுனாங்க. இவ்ளோ டெக்னாலஜி, இவ்ளோ மேன் பவர், இவ்ளோ பொருள் வசதி இருக்கிற ஊர்ல இப்ப கட்டுன இப்ப 2010ல தான் கட்டுனது. அதுக்கே 6½ வருஷம் ஆச்சுன்னா, இது அந்த காலத்துல எந்த டெக்னாலஜி இல்லாம எப்படி கட்ட முடிஞ்சது? எல்லாமே அவங்களோட நல்ல மனசாலையும், குணத்தாலையும், உழைப்பாலையும், நல்ல எண்ணங்களாலையும் தான் முடிக்க முடிஞ்சது. மக்களோட எண்ணங்கள், அப்புறம் மகாராஜாவோட எண்ணம் எல்லாம் சேர்ந்துதான். அந்த அந்த இத எப்படி மேல கொண்டு போனாங்கன்னா, இவங்க சொன்ன மெத்தட்லாம் கொண்டுலாம் போல. இதெல்லாம் நீங்க YouTubeல தேடுனீங்கன்னாலாம் கிடைக்காது. எல்லாம் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ரேம்ப் கட்டியிருப்பாங்க. அதுல உருட்டி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கட்டிலாம் கொண்டு போ முடியாது. எவ்வளவு தூரம் கட்ட முடியும்? எவ்வளவு மணல கொண்டு வந்து அதுல கொட்ட முடியும்? இப்ப மாரி மணற்கொள்ளை அடிக்கவா முடியும்? அதெல்லாம் செய்யல அவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய யாகம் வளர்த்திருக்காங்க. கரூர சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட அவரோட அறிவுரைப்படியும் கேட்டும் ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் குஞ்சிர மல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தச்சர். அவரோட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவருதான் மெயின் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியர் மாதிரி. இப்ப இன்ஜினியர்னு சொல்றோம். அப்ப அது கிடையாது. அப்ப அவங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இது அனுபவத்துல செய்யறதுதான். அவங்க நிறைய பேர் சேர்ந்துதான் இது செஞ்சிருக்கிறாங்க. டீம் ஒர்க். அந்த அவரு சொல்ல கேட்டு அவர் தலைமையில பெரிய யாகம் வளர்த்திருக்காங்க. யாகம் வளர்த்து சிவபெருமானுக்கு வேண்டிய அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி, அப்புறம் 1000 பேருக்கு மேல சேர்ந்து நின்னு அந்த மந்திரத்தை உச்சரிச்சு, அந்த அதுக்குன்னு ஒரு மேளதாளங்கள், அதுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு. அது அது உச்சரிச்சு ராகம் சொல்லும்போது, அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அந்த எனர்ஜி. அதுல அந்த கல்லு மேல போயிருக்கு. இவங்க ஆளும் இருப்பாங்க. ஆளும் இருந்து செய்வாங்க. ஆனா 80 டன்ல இருந்து எத்தனை ஆளா இருந்தாலும், எத்தனை யானையா இருந்தாலும் தூக்க முடியாது இல்லையா? அவ்வளவு ஹைட்டுக்கு. கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மந்திர சக்தி, அந்த வைப்ரேஷன்னால அந்த கல்லே மேல போயிருக்கு. அத்தனை வெயிட்டான கல்லு மேல கொண்டு போய் வச்சு கட்டி முடிச்சாச்சு. சுபமா 1010வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப கிராண்டா நடந்தது. இன்னை வரைக்கும் அசையாம கம்பீரமா இருக்கு. மத்த உலக அதிசயங்கள்லாம் வீணா போயிட்டு இருக்கு பார்த்திருக்கோம். பைசா நகரத்து கோபுரம் அப்படி சாஞ்சிருச்சு. அதுக்கு எப்படியோ முட்டுக்கிட்டு கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இன்னமும் ஆராய்ச்சி. இது உலக அதிசயத்துக்கு மேல உள்ள அதிசயம் இது. இப்பதான் யுனெஸ்கோல சேர்த்திருக்காங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது இப்பதான் அதை ரிசர்ச் பண்ணி எப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள 78 ரூமர்ஸ். இதை வந்து ஏலியன் தான் வந்து கட்டியிருக்கோம். 30 அடி உள்ள உயரமான மனுஷங்களை வச்சுதான் இதை கட்டியிருப்பாரு. ஒரு வார்ம் ஹோல் இருக்கு. அதுல இருந்து அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடலாம். அப்படிதான் ஏலியன்ஸ் வந்தாங்க. அதை வச்சுதான் கட்டினாங்க. அது எல்லாமே ரூமர் தான். அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அப்படி ஒரு ஏலியனும் கிடையாது. 30 அடி மனுஷங்களும் கிடையாது. வார்ம் ஹோலும் கிடையாது. அதுல சுரங்க பாதையெல்லாம் இருக்கு, உண்மைதான். அது எல்லா கோயில்லையுமே சுரங்க பாதைன்னு ஒண்ணு இருக்கும். கருவூலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல நிறைய தங்கம், பொற்காசுகள், தங்க வைர வைடூரியங்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது வார்ம் ஹோல் எல்லாம் கிடையாது. பத்மசாமி கோயில்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூட அந்த சுரங்கம் எல்லாம் கிடைச்சது, நிறைய புதையல்லாம் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் புதையல் இருக்கு. இன்னும் எடுக்கப்படாம இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா அதை எடுக்கவும் முடியாது. எல்லாமே விநாசம் வரும்போது அவ்வளவு தங்கமும் சேர்ந்துரும். இந்த தங்கத்தை வச்சுதான் அடுத்த சத்தியுகம் வந்து அவ்வளவு பாரத புண்ணிய பூமி, தங்க பூமியா மாறப்போகுது. அவ்வளவு தங்கத்தை வச்சு செங்கல் மாதிரி யூஸ் பண்ணி அரண்மனை கட்டி வாழ போறாங்க. அவ்வளவும் எண்ணத்தாலதான் நடக்க போகுது. இப்ப இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் எப்படி அடிச்சுக்கிட்டு போகதான் போறாங்க. இவங்களெல்லாம் காப்பாத்தி ஓட்டு போட்டு அந்த புதிய உலகத்தை மாத்த முடியாது. இவங்க அழியறவங்க அழிச்சு, ஆனா முக்தி அடைஞ்சிருவாங்க. எப்படி கஷ்டப்பட்டாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆத்ம உணர்வுக்கு வந்து ஈஸியா சரீரத்தை விடலாம். அப்படி இல்ல, இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா வேற என்ன பண்ண முடியும்? இடர்பாடு, கட்டிடங்கள், எல்லா நஷ்டத்தையும் அனுபவிச்சு, உடல் வேதனையை அனுபவிச்சு முக்தி அடைய போறாங்க. கடைசி நேரத்துல அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, உலகம் ஃபுல்லா பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க ஆத்மா இருப்பாங்க. நீங்க ஆத்மா ஒளிப்புள்ளியா கடவுளை பரந்தாமத்துல நினைக்கும் போது மட்டும்தான் நீங்க முக்தி அடைய முடியும். இல்லாட்டி அங்க போகிறதுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆத்மா தவிக்கும் இல்லையா? எப்படி உடலை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பரந்தாமம். பரந்தாமத்துல இதுதான் சிவபகவான். அவரோட ஆற்றல் தான் அப்படி பெருசா வரைஞ்சிருக்கும். அவரும் ஒரு ஒளிப்புள்ளிதான். இங்க கீழே இருக்கிறது எல்லாமே ஆத்மாக்கள். நாம தான் 850 கோடி ஆத்மாக்கள் இதுதான் புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம்.
கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளிய நம்ம தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான் காட்டுறதுக்காக. இது வந்து அந்த ஆத்மாங்கிறது அந்த முட்டை வடிவம் இருக்கிறதுனாலதான் அந்த லிங்கமா எல்லா சிவன் கோயில்லயும் லிங்கத்தை வச்சிருக்காங்க. அதை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க, அருவுருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அப்படி நினைக்கும் போதுதான் ஆத்மா அங்க போக முடியும். நம்ம எங்க போகணும்னு நினைச்சாதானே நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும். நினைக்காமலே போய் பஸ் ஸ்டாண்ட்லயோ ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்டோ நின்றுட்டு எங்க போறோம்னு தெரியாம எப்படி போக முடியும். அதே மாதிரிதான் கடைசி நேரத்துல ஆத்மாக்கள் எல்லாம் தவிக்கும். ஐயோ இந்த உயிர் போனா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கும் போது எங்க போறது. அதுக்காக தான் இப்ப சொல்றோம், பரமாத்மாவை நினைங்க ஒளிப்புள்ளியா பரந்தாமத்துக்கு. அப்பதான் பரந்தாமம், பரலோகம், பிரம்மாண்டம் எல்லாமே ஒண்ணுதான். முக்திதாமம் எல்லாம் ஒண்ணுதான். அதை நினைக்கும் போதுதான் இங்க இருந்து அங்க போக முடியும். இதுதான் எல்லா இடத்துக்கும் அந்த அந்த விஷயம் போய் சேர்ந்துரும் இந்த உலகம் அழியிற நேரத்துல. அப்படி நினைச்சு நினைச்சு எல்லாரும் முக்தி அடைவாங்க. இதுக்கு முக்தி அடைய முடியல, அந்த ஆத்மா தவிக்குதுன்னா, அப்ப நம்ம வந்து எந்த அளவு ஆத்ம பலம் நமக்கு வந்துருச்சோ, நம்ம அவங்கள பார்த்து இவங்க ஈஸியா முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த ஆத்மா மேல போயிடும். அதனாலதான் இந்துக்கள் வந்து அத்தனை தெய்வங்களை கும்பிடுறாங்க. யார் மூலமா இவங்களுக்கு முக்தி கிடைச்சதோ, அவங்க யாரை கும்பிட்டு இருக்காங்களோ அந்த இஷ்ட தெய்வமா இவங்க எல்லாம் காட்சி தருவாங்க. அது கடவுள் தான் அப்படி காட்டுவாரு. இவங்க அப்படி மாற முடியாது உடம்பால. காட்சி கிடைக்கும் அந்த மாதிரி. அந்த அந்த மாதிரி காட்சி கிடைச்சிட்டு அப்படி மேல முக்தி அடைவாங்க இல்லையா. இது வந்து அடுத்த கல்பம் வரும்போது அந்த தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப ஏசப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கடைசி நேரத்துல தவிக்கும் போது அவங்க ஜீசஸ நினைச்சு வேண்டும் போது இவங்க வந்து முக்தி அடையணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து ஜீசஸ் மாதிரி காட்சி கிடைக்கும். இவங்க ஜீசஸ் கிடையாது, அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். அதுதான் இயேசுவின் 2வது வருகை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு மாதிரி ஒரு காட்சி காட்டுறது எல்லாமே சிவபகவான் தான். சிவபெருமான் ஒரே கடவுள் தான். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஜெகவான்னு வச்சுக்கோங்க, பரமபிதான்னு வச்சுங்க. ஆனா அந்த ஒரு கடவுள் தான் காட்சி காட்டுவார். அவர் காட்சி காட்டுறத வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஆத்மாக்கள்லாம் முக்தி அடையும். இதனாலதான் அந்தந்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வமா ஆகுது. அந்த மதங்கள் வரும்போது அந்த பிரான்ச்ல இருக்கிற அந்த ஆத்மாக்கள்லாம் போகும். முதல்ல பிறவி எடுக்கிறது அந்த 33 தேவதைகள் தான் அந்த பாதி சொர்க்கம் முடியிற வரைக்கும் இருப்பாங்க 2500 வருஷம். அதுக்கப்புறம் உடல் உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே இருந்து அது வரைக்கும் முக்தியிலேயே இருக்கும். எல்லாம் பரந்தாமத்துல எல்லா ஆத்மாக்களும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து பிறவி எடுக்கும். அப்படி பிறவி எடுக்க கூட்டம் கூடும் போது ஒவ்வொரு மதங்களா தோன்றுது. ஒவ்வொரு மதங்களா தோன்றி முதல்ல வழிபாடு ஆரம்பிக்குது. சிவன் அது மட்டும் கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பெருமாள், லட்சுமி அந்த மாதிரி வரிசையா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி புத்த மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்டியானிட்டி எல்லாமே உருவாகிறது. ஒரு மதங்களும் அந்தந்த ஆத்மாக்கள் அந்த இதுல பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் அதே கிளையில போய் மேல பரந்தாமத்துல போய் அங்க போய் இருப்பாங்க. திருப்பியும் அவங்க அதே மாதிரிதான் பிறவி எடுத்து வரப்போறாங்க. இதேதான் கல்பமா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அதனால இப்ப இருக்கிற போர் பதட்டத்தை எல்லாம் பார்த்து இதெல்லாம் இனிமே எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சா முடியும்னு நினைப்போம். ஆனா அது வேற விதமா வேற போய்கிட்டேதான் இருக்கும். அதனால அதை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கடவுள் நமக்குன்னு ஒரு சத்தியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் தான் இந்த போராட்டம் எல்லாம் முடிய போகுது. அதனால அதை நினைச்சிட்டு நம்ம இப்ப இருக்கிறத நினைச்சு பதட்டம், கவலை இதெல்லாம் இருக்காம பற்று வைக்காம, முக்கியமா பற்று வைக்கும்போது நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைகள் இப்படி எல்லாம் நினைச்சு இவங்க எல்லாம் என்ன ஆவாங்களோ அப்படி நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த கவலையே வரும். கடவுள் அப்புறம் எப்படி நினைக்கிறது. அதனால எல்லாத்தையுமே அவர் பொறுப்புல விட்டுட்டு நிம்மதியா நம்ம ஆத்மா, அதுவும் ஒரு ஆத்மா, இதுவும் ஒரு ஆத்மா, அவங்கவங்க கர்ம கணக்குப்படிதான் பிறவி எடுத்துட்டு வருவாங்க. பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரிதான் அடுத்தடுத்த பிறவி எடுத்துட்டு வரும். அதனால அவங்கவங்க புண்ணிய கணக்குப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, பாவ கணக்குப்படி கஷ்டப்படுவாங்க. அதனால பற்று வைக்காம பற்றற்ற அன்பு வைக்கணும். எல்லார் மேலயும் அன்பு, கருணை, நன்றியுணர்வு எல்லாம் வேணும். ஆனா பற்று இருக்கக்கூடாது. என்னோட அந்த மாதிரி பற்று வர்றதுனாலதான் இந்த மாதிரி ராஜாக்களா இருக்கும் போதெல்லாம் மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் வந்து இந்த அளவு இப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படின்னு பாத்துருக்கோம். ஆரம்ப காலத்துல இருந்த குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு சத்தியத்துல இருந்து ஆரம்பிச்சு துவாபரகம், கலியுகம் கடைசியில வரும்போது ரொம்ப ஆத்மாவோட பலமும் கம்மியா போய் குணங்களும் தேஞ்சு போய் ஒரு பிறை நிலைவுல இருக்குது. அதை தூக்கி நிறுத்துறாரு கடவுள். அதனாலதான் சிவபெருமானுக்கு வந்து இந்த சைடு ஒரு பிறை நிலவு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க படத்துல எல்லாம். சிவபெருமான் ஒரு உருவத்தை காமிச்சிருப்பாங்க, அந்த புலித்தோல் பாம்பு கழுத்துல போட்டுட்டு. ஆனா அது சிவன் கிடையாது, சங்கர் அவரு. அவரும் கடவுளுக்கு குழந்தைதான். அதெல்லாம் காட்சி காட்டினதுதான். காட்சி காட்டினதை வச்சு வரைஞ்சிட்டாங்க. அதுல இருக்கிற சீக்கிரட் இதுதான். இந்த பிறை நிலவு எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, ஆத்மா இந்த லெவல்ல இருக்கும்போது அவர் தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சி இந்த அறிவுரை சொல்லி, ஞானம் சொல்லி, நீ வந்து கவலைப்படாத, மறுபடியும் உன்னை கடை தேற்றுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுதான். அப்படி உருவமா காமிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல முனிவர்கள், சித்தர்கள் எல்லாம் தவம் செஞ்சு கடவுளை பார்க்கணும்னு நிறைய வேண்டியிருப்பாங்க இல்லையா. அதுக்காக காட்சி காட்டணும் உருவம் தான் அது. மத்தபடி கடவுளுக்கு இந்த மாதிரி உருவம் கிடையாது. ஒரு ஒளிப்புள்ளிதான்.
ஆனா பயங்கர ஆற்றல் மிகுந்த ஒளிப்புள்ளி. அவரு வந்து பிறப்பு சக்கரத்திலே வரல. நம்ம தான் பிறவி எடுத்து எடுத்து உடம்பு எடுத்து எடுத்து போயிட்டு வந்துட்டு திருப்பி முக்திக்கு போறோம். திருப்பி ஆனா அவர் அந்த மாரி எதுக்குமே வரல. அவர் எப்பயுமே சதா சிவமாவே இருக்கிறாரு. அவர் சிவம்ங்கிறது ஆத்மாவோட பேர் தான். நமக்கு இருக்கிற பேர்லாம் உடம்போட பேரு. ஆத்மாவுக்கு நமக்கு பேர் கிடையாது. உடம்புக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். இப்போ இந்த இதுல இங்க பொறக்குறோம். இன்னொன்னு நமக்கு கர்ம கணக்கு வந்துருச்சு இன்னொருத்தரோடனா அந்த நாட்டுல போய் பொறப்போம். வேற மதத்துல போய் பொறப்போம் நம்ம. ஆனா ஆத்மா வேற, உடம்பு வேற. இது வேற டைமென்ஷனே வேற. இதோட குணங்களே வேற. அதாவது அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, ஞானம், சக்தி, ஆனந்தம். இதுதான் ஆத்மாவோட உண்மையான குணம். இத விட்டுட்டு இந்த உடம்புன்னு நினைக்க போய் தான் இந்த மாரி கெட்ட குணங்கள்லாம் வந்து திருப்பி நம்ம குணங்கள மாத்தும்போது நல்ல இயக்கத்துல போய் அடுத்த பிறவி எல்லாருக்கும் சந்தோஷமா நல்ல பிறவியா அமையணும், அமையும் அப்படின்னு வாழ்த்துறோம். கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.